உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவரின் ஆட்சியை ரத்து செய்து உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை வழங்க நமது டெல்லி செய்தியாளர் மனோஜ் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். மனோஜ், உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை எதனால பிறப்பிச்சது? இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க. பத்மபிரியா, அதாவது இன்றைக்கு உத்தரகாண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் தொடர்ந்த அந்த மனு மீது அந்த நீதிமன்றமானது தீர்ப்பு பிறப்பித்திருக்கிறது. அதில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மத்திய அரசு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியது தவறு என்றும் அதனை ரத்து செய்வதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் சாசனத்தினுடைய ஆர்டிகிள் 356 தவறாக இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு பிறகு அந்த மாநிலத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படாமலேயே மத்திய அரசானது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறது. இது எவ்வாறு அமல்படுத்தப்பட முடியும்? இரண்டு விஷயங்களுக்கும் அதிகப்படியான முரண்பாடு இருக்கிறது. ஆர்டிகிள் 356 என்பது இந்த இடத்தில் தான் தவறாக கையாளப்பட்டிருக்கிறது. எனவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மத்திய அரசு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இது போன்ற ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியது செல்லாது என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த சூழலில் அடுத்து உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு வாய்ப்பு இருக்கிறது. பத்மபிரியா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கக்கூடும்? பத்மபிரியா, ஏற்கனவே மத்திய அரசுடைய சார்பில் இருந்து தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி உத்தரகாண்ட் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அவர் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வார காலத்திற்கு உள்ளாக நாங்கள் அங்கிருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெற இருக்கிறோம் என்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசுக்கு பாதகமான முடிவாகவே இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அவ்வாறு வழக்கு தொடரும் பொழுது குடியரசுத் தலைவர்களுடைய ஒரு முடிவை நீதிமன்றம் எவ்வாறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏனெனில் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்றத்தின் நிகழ்வுகளை ஒரு உச்ச நீதிமன்றமோ அல்லது மற்ற நீதிமன்றங்களோ ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்ற சில தீர்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட சில சூழ்நிலைகளில் அது போன்ற ஆய்வுகள் உட்படுத்த முடியும் என்ற தீர்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற அல்லது குடியரசுத் தலைவர்களுடைய முடிவுகள் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டவையா என்பது போன்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. பத்மபிரியா, நீங்கள் சொல்வது குறித்து பார்த்தால் மத்திய அரசு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா, அல்லது இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மனுவை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? பத்மபிரியா, தற்போதைய சூழ்நிலையில் மேல்முறையீட்டு மனுவிற்கே வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றமானது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே அடுத்த கட்ட சட்ட வாய்ப்பு என்ன என்றால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதுதான். எனவே அதை நோக்கியே மத்திய அரசு நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் அவ்வாறு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் பொழுது இவர்களுடைய தரப்பிலிருந்து குடியரசுத் தலைவருடைய முடிவுகளை எவ்வாறு சட்டத்தினுடைய ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்பது போன்ற ஒரு கேள்வி எழுப்ப முடியும். ஏனெனில் இதையே ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களும் ஒருவேளை குடியரசுத் தலைவரோ அல்லது மத்திய அரசோ அல்லது ஆளுநரோ ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் பொழுது அவற்றை நீதிமன்றங்கள் மூலமாக சென்று வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அதனை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு சூழல் உருவாகிவிடக் கூடாது என்பது மத்திய அரசின் நோக்கமாக இருக்கலாம். எனவே கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பத்மபிரியா, மனோஜ், தற்போது உயர்நீதிமன்றம் குடியரசுத் தலைவரின் ஆட்சியை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் உத்தரகாண்ட் அரசு இயந்திரத்தின் தலைமையை ஏற்கப் போவது யார்? பத்மபிரியா, ஏற்கனவே இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்து வந்தது. அந்த சூழல் தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் அதிருப்திகளாக வெளியேறிய சமயத்தில் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டியும் அங்கு நிலைத்தன்மை இல்லாததை காரணம் காட்டியும் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டது. எனவே இந்த சூழலில் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹரீஷ் ராவத்தை நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு மீண்டும் ஆளுநர் அழைக்கலாம். அவர் அழைக்கும் பொழுது அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து விட்டால் காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அதிருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியும் கூட அங்கு ஆட்சி அமைத்து விடலாமா என்ற ஒரு முயற்சி இருக்கிறார்கள். எனவே இருவருக்கும் இடையே இது போன்ற ஒரு கடுமையான போட்டிக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிருப்திகளை தாண்டி ஹரீஷ் ராவத் எவ்வாறு தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க போகிறார் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அந்த அதிருப்திகளை இழுத்துக் கொண்டு ஆட்சி அமைக்குமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆனாலும் தற்போதைய சூழ்நிலையில் ஹரீஷ் ராவத்திற்கு அதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறது. பத்மபிரியா.